ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரான கப்பக்கிழங்கு ரெசிபிங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். எங்கள் ஊர் பக்கம் வந்து மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவோம். இதை நல்லா பெருசு பெரிய துண்டெல்லாம் நல்லா வெட்டி அதில் வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக பூத்து மாரி வந்துருக்கணும், ரொம்ப குழைய வேக வைக்கணும். தாளிக்கிறதுக்கு கடுகு, கருவேப்பிலை, பட்டை மிளகாய், முக்கியமாக அந்த பூண்டு சேர்த்து நல்லா தாளிக்கிறப்போ ஒரு மணம் வரும் பாருங்கள். ஆஹா, அந்த மணமாக இருக்குங்க. செம்ம ஃப்ளேவராக இருக்கும், செஞ்சு பாருங்கள். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நல்லா அந்த வாசமே நம்மளை அப்படியே சாப்பிட தூண்டுங்க. இந்த பூண்டோட வாசம் வறுக்கிறப்ப அந்த வாசமாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். இதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணியிருக்கேன் நான். அந்த சட்னியை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அவ்வளோ அருமையான சட்னிங்க. இது கேரளாக்காரங்களாம் ஸ்பெஷலாக அந்த கப்பக்கிழங்கு ரெசிபின்னு சொல்லி மீன் குழம்பு, மத்தி மீன் குழம்பு, அப்புறம் இந்த சட்னியை வச்சு சாப்பிடுவாங்க. செம்மையாக இருக்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த சட்னியை பற்றி நான் வீடியோ போடுறேன். பிடிச்சா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.